இந்த பொல்லாத கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக தேட வேண்டியது நாம் ஆண்டவராகி தேவனைத்தான் தேட வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்மை படைத்தவர் அவர் ஒருவர் தான். அந்த சிருஷ்டிகரை நாம் நினைக்கும் போது, அந்த சிருஷ்டி கர்த்தாவை நாம் நினைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நமக்கு ஒரு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டதான நம்முடைய வாலிப நாட்களிலே இப்படிப்பட்டதான பாவ காரியங்களே நாம் அடிமையாகாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் நம்பி, அந்த சிருஷ்டி கர்த்தாவை நாம் நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வாலிபத்திலும் இளவயதிலும் வருகிறதான பாவ காரியங்கள் நம்மை விட்டு விலகி நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். அப்படிப்பட்டதான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போதுதான் நம்முடைய வாலிப நாட்கள் நாம் செய்த தவறுகளை நாம் உணர முடியும். ஏனென்று சொன்னால் அந்த தவறுகளை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலே இரக்கம் பெறும் போது அந்த நித்திய ஜீவனை சுந்தரிப்பதற்கான அந்த ஒரு சூழலை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருவார். அதான் நம்முடைய வாழ்க்கையில வேதத்துல கூட அநேக காரியங்களை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை கூட பார்க்கிறோம். அவன் தன்னுடைய வாலிப நாட்களிலே அவன் தன்னுடைய எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போன போது அவன் ராஜா பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் உயர்த்தப்பட்ட போது அந்த பார்வோனுடைய மனைவி அவனை பாவத்துக்கு இச்சைக்கு உட்பட்ட போது அவன் அந்த வாலிப நாட்களிலே தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு அவன் உதறிவிட்டு ஓடி போனது நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படிப்பட்டதான அந்த பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான அந்த பாவ காரியங்கள் நாம் உதறி தள்ளிவிட்டு நம்மை படைத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு பெரிதான ரட்சிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாலிப நாட்களே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அநேக இடங்களிலே பலவிதமான இந்த இச்சையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த இச்சையான காரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் படைத்த அந்த சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து முடித்துவிட்டு நாம் தன்னுடைய சாயலாக ஒரு மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை தன்னுடைய சாயலாக உண்டாக்கின போது அவரால் உருவாக்கப்பட்ட அந்த 2 ஸ்திரியையும் அந்த புருஷனையும் ஆண்டவர் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறியாமல் உத்தமமாக இருந்தார்கள். ஆனால் சாத்தான் அவர்களை வழி விலகி போக பண்ணி தன்னுடைய வழி அவர்கள் விட்டு விலகி போனது நிமித்தமாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில அந்த பாவம் என்கிற அந்த ஒரு உணர்வு வந்தது நிமித்தமாக அவர்கள் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த காரியங்கள் அப்படியே நம்முடைய சந்ததியை தொடர்ந்து வருகிறது. இந்த சந்ததியினுடைய பாவ சாபங்களை மன்னிக்க தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருக்காகவும் இந்த பூமியில நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த ஆதியிலே இருந்த அந்த பாவத்தை முறிக்கும்படியாக, அந்த சாபத்தை முறிக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தது நிமித்தமாக அந்த மீட்பை ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணினார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாலிப நாட்களே கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமையை விட்டு விலகி நாம் ஆண்டவரிடத்திலே அவரிடத்திலே வரும்போது அந்த அபிதமான அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு பெரிதான வெளிச்சத்தை காண முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். தன்னுடைய வாலிப நாட்களிலே அவர் செய்த காரியங்களை இந்த உலகத்திலே எப்படி என்று சொன்னால் அவர் இருந்த 33 வருடத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் இருந்த நாள் வாலிப நாட்கள், அவர் இருந்த நாட்கள் கொடிய நாட்கள், பாவம் நிறைந்த ஒரு சமுதாயம்,
பாவம் நிறைந்த ஒரு உலகம். அப்படிப்பட்டதான உலகத்திலே அவர் தன்னை அனுப்பின அந்த வேலையை முடிப்பதற்காக தன்னை காத்து கொண்டு மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய பாவத்தை நீக்கி நமக்காக சிலுவிலே பலியாகி ரத்தம் சிந்தி நமக்காக உயிரோடு கூட எழுந்து இன்றும் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவிக்கும் போது உங்கள் வாலிப நாட்கள் காத்து கொள்ளப்படும். நீங்கள் வரும் எல்லா பாவ இச்சைகளுக்கு விலகி உங்களை ஆண்டவர் அந்த நித்திய சந்தோஷமான வாழ்க்கையை சுதந்திரிக்கும்படியாக உங்களுக்கு கிருபை தருவார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த வாய்ப்பு வழங்கிய அன்பின் சமாதான ஊழியத்துக்காய் ஆண்டவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த அன்பின் சமாதான ஊழியத்தை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்பின் சமாதான ஊழியத்தை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஊழியத்தை தாங்கி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.